الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள்வாகும். புனிதமான ஜும்ஆவுடைய பர்தை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹும் இல்லமா பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்த பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் அடைந்திருக்கின்ற ரமதானுடைய மாதமும் அந்த ரமதானுடைய மாதத்திலே அல் குர்ஆன் இறக்கப்பட்டதும் நாம் நோட்டிருப்பதும் இதன் மூலம் நான் என்ன பயனை அடைய அல்லாஹ் விரும்புகிறான் என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தில் சாரம்சமாக அமையப்போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்துள் நுழைவு. அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, ரமதானுடைய மாதம் என்பது அது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும். அந்த அல் குர்ஆன் என்பது நேர்வழி காட்டக்கூடியதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமாகும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுதே அது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல் குர்ஆனுக்கும் ரமதானுடைய மாதத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது, ஒரு இணை பிரிக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்கிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பைனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமதான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாதம் தான் ரமதானுடைய மாதம் என்பது இந்த அல் குர்ஆன் சொல்லிவிட்டு فَمَنْ شَهِدَ مِنْكُمُ الشَّهْرَ فَلْيَصُمْ وَمَنْ كَانَ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. ரமதானுடைய மாதத்தை யார் அடைந்தாரோ
அந்த மாதத்தில் அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். யாரெல்லாம் நோயாளியோ, யார் திரையாளியோ, அவர் வேறு ஒரு காலத்தை எடுத்து அதை கவா செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் இலேசிப்படுத்த விரும்புகிறான், உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்று அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது. இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே அல் குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வசனம் மிக ஆணித்தரமாக சொல்லித் தருகிறது. சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையுடைய நாளையிலே இந்த மனிதர்களுக்காக வாதாடக்கூடிய, பேசக்கூடிய, சிபாரிசு செய்யக்கூடிய, எங்களுக்காக பேசி அல்லாஹ்வுடைய அந்தத்தை கூட்டி தரக்கூடிய 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல் குர்ஆன் ஆகும், அடுத்தது நோன்பாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நோன்பும் அல் குர்ஆனும் எங்களுக்காக பேசப் போகிறது. ரமதானுடைய மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், நோன்பாளிகளாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மற்ற நோன்பையும் கபூல் செய்து கொள்வானாக. இந்த ரமதானுடைய மாதத்தின் ஆரம்ப பகுதி இருக்கின்ற நாம் அல் குர்ஆனை மிகவும் நெருக்கமாக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அல் குர்ஆனை சந்தோஷமாக ஓதுவோம், இன்பமாக ருசித்து கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ஆர்வத்தோடு, ஆசையோடு, முழு கவலையோடு கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த அல் குர்ஆனை ஹயாத்தாக்குகின்ற கூட்டம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான கூட்டம். அல் குர்ஆனோடு தொடர்பான 5 பொறுப்புகள் இருக்கின்றன. விசேஷமாக அடிப்படையாக முதலாவது சொல்லுவானா ஈமானுஹு வ தஸ்தீகுஹு. அல் குர்ஆனை ஈமான் கொள்வது, அதனை நம்புவது, அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஏற்றுக்கொள்வது. அது ஒரு ஹர்ஃப் என்ன, ஒரு நுக்தா கூட கியாமத்துடைய நாள் வரும் வரை எவராலும் மாற்ற முடியாது, அது மாற்றப்படாது என்ற உறுதியான நம்பிக்கை ஈமான் கொள்ள வேண்டும். அத்தோடு அந்த அல் குர்ஆனை சரளமாக, பிழையில்லாமல், திருத்தமாக, தஜ்வீத் முறைப்படுத்தி நிறுத்தி சரியாக அழகாக ஓதக்கூடிய பண்பு உருவாக்கப்பட வேண்டும். அல் குர்ஆனில் இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் அல் குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர்கள் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? அது நஷ்டமில்லாத வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்களும், அல்லாஹ்வுடைய வேதத்தை திருத்தமாக, சரியாக, பிழையின்றி தஜ்வீத் முறைப்படுத்தி நிறுத்தி ஆசையோடு ஓதக்கூடிய அந்த மனிதர்களும், மேலும் தொழுகையை அந்தந்த நேரத்தில் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களும், மேலும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த சொத்து செல்வத்திலிருந்து அல்லாஹை சந்தோஷப்படுத்துவதற்காக காலையிலும் மாலையிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் யார் செலவழிப்பார்களோ, இந்த 3 தன்மையுள்ள மனிதர்கள், அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், தொழுகையை சரியாக நிலைநிறுத்தக்கூடியவர்கள், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த சொத்து செல்வத்திலிருந்து, அருள்களிலிருந்து சிர்ரன் வ அலானியத்தன், இரகசியமாகவும் பரகசியமாகவும் யார் செலவழிப்பார்களோ, இந்த 3 பண்புள்ளவர்கள் யர்ஜூன, அவர்கள் நாடுவது, அவர்கள் விரும்புவது திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் நாடுகிறார்கள். லியுவஃபியஹும் உஜூரஹும் வ யஸீதஹும் மின் ஃபضலி இன்னஹு கஃபூருன் ஷகூர். லியுவஃபியஹும் உஜூரஹும், அல்லாஹ் அவர்களுடைய கூலியை முழுமையாக கொடுப்பதற்காகவும், வயஜீதஹும் மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளை இன்னும் அதிகப்படுத்துவதற்காகவுமே அவர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னஹு, நிச்சயமாக அல்லாஹ் கஃபூருன், மன்னிக்கக்கூடியவன், ஷகூருன், நன்றியுடையவன். எனவே ரமதானுடைய மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல் குர்ஆனோடு தொடர்பாக இருக்க வேண்டிய மாதம். அல் குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய பல பொறுப்புகளில் ஒன்று ஈமான் கொள்வது, அடுத்தது அல் குர்ஆனை சரளமாக, பிழையில்லாமல், திருத்தமாக ஓதுவது. சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் குர்ஆனை சரளமாக, பிழையில்லாமல், திருத்தமாக, முறையாக நிறுத்தி சரியாக ஓதக்கூடியவர்கள் மஅத்தஃபரத்தில் கிராமில் பரவதி, சங்கை மிகுந்த, பாவமே புரியாத பரிசுத்தமான மலக்குமார்களோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மேலும் வல்லதி யக்ரஉ குர்ஆன, இன்னும் ஒரு மனிதர் அல் குர்ஆனை ஓதுகிறார், முயற்சிக்கிறார், ஆசைப்பட்ட குர்ஆனை திறந்தார், தொடர்ந்து ஓத முயற்சி கொண்டே இருக்கிறார், என்றாலும் அவரால் தொடர்ந்து அவசரமாக ஓத முடியவில்லை. வல்லதி யக்ரஉ குர்ஆன, குர்ஆனை ஒரு ஓத விரும்பினார், திக்குகிறது, அவசரமாக ஓத முடியாது. ஓதிக்கொண்டு செல்வார், திருத்துவார், திருப்பி ஓதுவார், திருப்பி தொடர்வார், கஷ்டப்படுவார், கஷ்டப்பட்டு தொடர்ந்து ஓதுவார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ரானி. அந்த திக்கும் தன்மை இருந்தும், அவசரமாக ஓத முடியாமல் இருந்தும், அழகாக ஓத வேண்டுமே, திருத்தமாக ஓத வேண்டுமே, அல்லாஹுடைய வேதத்தை ஓதி நான் அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டுமே, அல்லாஹ்வை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்ற ஆசையை திருப்பி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே செல்வார். அவர்கள் சிரமம் என்றாலும் சிரமம் என்று அவர் அந்த அல் குர்ஆனை மூடிவிட்டு சென்று விடாமல் தொடர்ந்து அந்த அல் குர்ஆனை ஓத முயற்சித்தாரே, அவர் 2 கூலி வழங்கப்படும் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூலி ஓதியதற்கு, அடுத்த கூலி அந்த கஷ்டத்தின் மீதும் பொறுமையாக இருந்ததற்கு என்று அறிஞர் பெருமக்கள் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனவே அல் குர்ஆனை ஓதுவோம், இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக ஓதுவோம், ஆசையோடு ஓதுவோம், திருப்பி ஓதுவோம். அல் குர்ஆனை ஓதும் பொழுது சில வேளை இப்லீஸ் விடமாட்டான், கெடுப்பான், வேறு சிந்தனைகளை தருவான், தூக்கம் வரும், தூக்கம் வந்துவிடும். போனை பார்த்தால் முடித்துக் கொண்டிருப்போம், 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் உற்சாகமாக இருப்போம். ஆனால் அல் குர்ஆனை பிறகு 2 வசனம் ஓத போனால், ஒரு அரை ஜுசு ஓத போனால், ஒரு ஜுசு ஓத போனால் தூக்கம், தொழுகையிலும் தூக்கம், கேட்டாலும் தூக்கம், கியாமுலிலும் தூக்கம், தராவியிலும் தூக்கம் வரும். இப்லீஸ் விட மாட்டான். இப்லீஸுக்கு தெரியும் இந்த அல் குர்ஆன் ஓதப்படுகிறது, அது கேட்கப்பட்டு விட்டால் இவன் நன்மை சம்பாதித்து விடுவான், அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து விடும். இவரை தடுத்து நிறுத்தி அவன் எப்படியாவது கெடுப்பதற்காக அவன் முயற்சி கொண்டே இருப்பான். அல்லாஹ் சத்தியம் செய்தான், இப்படி சத்தியமாக ஆதமையும் ஆதமுடைய சந்ததியையும் நான் கெடுத்தே தீருவேன். ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. நான் விடமாட்டேன். ثم لآتينهم من بين أيديهم, ஆதமுடைய சந்ததியை கெடுப்பதற்காக முன்னுக்கு சென்று போய் செய்து பார்த்தேன், என்ன முடியாமல் போகும். ومن خلفهم, பிறகு பின்னால் வந்து பார்ப்பேன், அதுவும் முடியாமல் போனதா வலது பக்கத்தால் வந்து பார்ப்பேன், அதுவும் முடியாமல் போனதா இடது பக்கத்தால் வந்து பார்ப்பேன். கடைசியில் அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள், யா அல்லாஹ் உன் அடியார்களில் மிகவும் குறைவானவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். பல தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அந்த அடியார்களிலே ஆதமுடைய சந்ததிகளிலேயே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். இப்படி சொன்னான். அவன் சொன்னதை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறான். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. அல் குர்ஆன் ஓதப்படுகிறதா, காது தாழ்த்தி கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், சந்தோஷமாக கவனத்தோடு ஒரே சிந்தனையோடு முற்றுமுழுதான கவனத்தை திருப்பி அந்த அல் குர்ஆனை கேட்பீர்களாக. வாயை மூடி கேட்பீர்களாக. அல் குர்ஆனுடைய அந்த கடமையையும், அல் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளையும், அல் குர்ஆனை ஓதுகிற முக்கியத்துவத்தையும் இந்த வசனம் சொல்லுவது மட்டுமின்றி கேட்பது ஒரு இபாதத்து. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான செய்தி. ரமதானுடைய மாதம் அக்குர்ணை பிரதேசத்தில் இருக்கின்ற 80க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில், அதிகமான பள்ளிவாசல்களில் அல் குர்ஆன் முழுமையாக ஓதப்படுகிறது. இனிமையான ஓதல், அழகான ஓதல், திருத்தமான ஓதல், நிறுத்தி ஓதப்படுகிறது. கேட்பதற்கு நசீபுள்ளவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். கவலையான செய்தி. ஒவ்வொரு பள்ளியிலும் 2 சப்பு, 1.5 சப்பு, 3 சப்பு. சுபஹானல்லாஹ். அந்த பள்ளிவாசல் 10 சப்பாக இருக்க வேண்டிய பள்ளிவாசல்
20 சப்புல இருக்க வேண்டிய பள்ளிவாசல்கள் 2 சப்பு 3 சப்பு 4 சப்பு. அது ஆரம்பிக்கும் பொழுது 4, முடியும் பொழுது 1.5 சப்பு. ஆசையோடு வந்தாலும் இப்படி கேட்க விட மாட்டான். இமாம் ஓதுகிறான், ஒரு ஜுது ஓதுகிறான், சுப்ஹானல்லாஹ், இதை கேட்டால் அவன் நன்மை வந்து விடுமே. ஒன்றில் பள்ளிவாசலுக்கு வரவிட மாட்டான். அப்படியே வந்தாலும் தொலைவிட மாட்டான். அப்படியே தொழுதாலும் சந்தோஷமா கேட்டு விட மாட்டான். எப்படியோ கெடுத்து சிந்தனையை தந்து தக்பீர் முதல் தத்தில் கட்டினார், 2 சலாம் தொழுதார், 3 சலாம் தொழுதார், வீட்டுக்கு போனார். 3 சலாம் தொழுதார், 4 சலாம் தொழுதார், பள்ளிக்கு வெளியே போனார். பள்ளிக்கு வெளியே போய் ஓதிக்கொண்டிருந்தாரா, அங்கே தொழுது கொண்டிருந்தாரா, கைவாறு போன் கைவாரிலும் தேவையில்லாத பேச்சுகளிலும் அப்படியே 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் கழியும். இமாம் தொல்வித்து முடித்து வித்திரு தொழித்து கொண்டு இருப்பார். இப்பொழுது கடைசி 1 ரக்காத்துக்கு வந்து சேருவார். இப்லீஸ் வெற்றி, நாங்கள் தோற்றுவிட்டோம். இப்லீஸ் எங்களை கெடுத்துக்கொண்டே இருக்கிறார். அல் குர்ஆன் அழகாக ஓதப்படுகிறது, தெளிவாக ஓதப்படுகிறது, சத்தமாக மைக்கில் ஓதப்படுகிறது. கேட்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தும் அதை எடுக்காதவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் 9 தராவி முடிந்து விட்டது, 9 ஜுது ஓதப்பட்டு விட்டது. இது 21 ஜுது இன்ஷா அல்லாஹ் ஓதப்படும். பள்ளிவாசல்களிலே அழகான காரிமார்கள் மூலமாக திருத்தமாக தராவி ஓதப்படுகிறது. தவறு போய்விட்டது, இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீட்டி வைப்போம். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள 21 தராவிகள் 21 ஜுசுவையும் முழுமையாக கேட்போமே. நியத்து உறுதியான நியத்திலே பலகீனம், உறுதியாக கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனை கேட்போம், அல் குர்ஆனை பார்ப்போம், அதை ஓதுவோம், அதை முத்தமிடுவோம், நெஞ்சோடு அணைப்போம், மஹப்பத்தை கூட்டுவோம். எங்களுடைய பேர குழந்தைகளை நாம் முத்தமிடுகிறோமே, எங்களுடைய சொந்த குழந்தையை முத்தமிடுகிறோமே, நெஞ்சோடு அணைக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை முத்தமிடுவோம். மஹப்பத்து வரும், அன்பு வரும், பாசம் வரும், நெஞ்சோடு அணைப்போம். உடுவோடு இவ்வளவு முன்னோக்கி உட்கார்ந்து அந்த அல் குர்ஆன் ஓதுவோமே. சுப்ஹானல்லாஹ், அல் குர்ஆனுக்கு 2வது கடமை அதை சரியாக ஓதுவது, இல்லாமல் ஓதுவது, நிறுத்தி ஓதுவது, தஜ்வீத் படித்து ஓதுவது. வல்லதி யக்ரவுல் குர்ஆன வயத்ததஅத்தவு ஃபீஹி, திக்கி ஓதினாலும் கூட அவனுக்கு 2 கூலி. திக்காமல் சரளமாக சரியாக ஓதுபவர் மலக்குமார்களோடு கூட இருப்பார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி அல் குர்ஆனை அழகாக திருத்தமாக ஓத வேண்டும் என்பதை இந்த வசனங்களும் இந்த ஹதீஸ்களும் சொல்லி தருகிறது. இது 3வது கடமை என்ன? இந்த ரமலானுடைய மாதத்திலே, அல் குர்ஆன் இறக்கிய மாதத்திலே அந்த அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். 3வது இருக்கிறது, அதுதான் தஹ்பீபுஹு ஹிஃபுஹு ஃபீ சுதூரினா, எங்கள் உள்ளங்களிலே அந்த அல் குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் செய்வது, பாடமாக்குவது, அல்லாஹ்வுடைய வஹியை, அந்த பரக்கத்தை, அந்த நூரை, அந்த பிரகாசத்தை உள்ளத்தில் கொண்டு வருவது. அந்த குர்ஆனுக்காக நேரம் ஒதுக்கி சின்ன சூறாக்களை, அதை விட கொஞ்சம் பெரிய சூறாக்களை, அதை விட கொஞ்சம் பெரிய சூறாக்களை முடியுமான அளவுக்கு ஒரு மூமினான மனிதர் அல் குர்ஆனின் ஒரு ஜுசுவை, ஒரு அரை ஜுசுவை, ஒரு 25 சூறாவை, ஒரு 50 சூறாவை பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கின்றன. அதில் அம்ம ஜுசு, தபாரக்கல்லதி ஜுசு, அதுசமி அல்லா ஜுசு, காலபமா ஜுசு, ஆமீன் ஜுசு போன்ற கடைசி 5 ஜுசுக்களும் சின்ன சூறாக்கள். 2 பக்கம், 2.5 பக்கம், 3 பக்கம். கடைசி 50 ஜுசுக்கு வந்தால் ஒரு பக்கத்தில் 3 சூறா, ஒரு பக்கத்தில் 2 சூறா. சுப்ஹானல்லாஹ், சின்ன சூறாக்கள். எல்லோராலும் முடியும். நான் வயசாளி, எனக்கு முடியாது, எனக்கு பாடம் வராது, உலகத்தினுடைய எல்லாம் பாடம், குர்ஆனில் பாடம் வராது. எத்தனையோ விஷயம் பாடமே, எத்தனை விஷயம் ஞாபகமே, எத்தனை விஷயம் வரலாறு தெரியுமே, எத்தனையோ பழைய செய்திகள் தெரியுமே. 50 வருஷத்துக்கு முந்தின செய்திகள் ஞாபகம் இருக்கிறது, 30 வருஷத்துக்கு நடந்த வரலாறுகள் ஞாபகம் இருக்கிறது, 40 வருஷத்துக்கு கேள்விப்பட்ட உள்ளத்தை பதிந்திருக்கிறது. அல் குர்ஆனுடைய சின்ன சூறாக்களை ஏறி பதிக்க முடியவில்லை. சைத்தான் இப்படி காட்டுவான், எனக்கு முடியாது, எனக்கு பாடம் வராது, என்னுடைய பேர குழந்தையை ஹாஃபிஸாக்கி இருக்கிறேன், என்னுடைய பிள்ளையை ஹாஃபிஸாக்கி இருக்கிறேன், என்னுடைய குழந்தையை, என்னுடைய பிள்ளையை ஹிஃபுல் மதரஸா கேட்டிருக்கிறேன், அவருக்கு 15 பாடம், மகனுக்கு பேர பிள்ளைக்கு முழு குர்ஆன் பாடம், பேர குழந்தைக்கு முழு குர்ஆன் பாடம், என்னுடைய மகனுக்கு 15 பாடம், என்னுடைய மகளுக்கு 10 பாடம், எனக்கு என்ன பாடம்?
தந்தையாக எனக்கு என்ன பாடம், தாயாகிய கணக்கு என்ன பாடம், நானாக எனக்கு என்ன பாடம், பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனுக்குரிய மிக முக்கியமான பொறுப்புகளிலே அல் குர்ஆனுடைய சூறாக்களை பாடமாக்குவதும் ஒரு மிக முக்கியமான இபாதத். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆனி, எந்த உள்ளத்தில் அல்லாஹுடைய வேதத்தில் எந்த ஒன்றும் பாடம் இல்லையோ, கல் பைத்தில் ஹரிஹி, இந்த பாலடைந்த வீட்டுக்கு சமனான உள்ளம். அந்த உள்ளம் தேவையா? அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வஹ்யை நிரப்புவோம் இன்ஷா அல்லாஹ், பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சின்ன சின்ன சூறாக்கள், முடியுமான சூறாக்கள் எடுத்து ஒரு 10 தடவை 20 தடவை 30 தடவை 40 தடவை ஓதுவோமே. எத்தனையோ விஷயம் பாடமாக்கி இருக்கிறோமே, மறக்காமல் இருக்கிறது. முடியும், ஆனால் முடியாதது போன்று தெரியும். இன்ஷா அல்லாஹ் இப்படி அப்படிதான் காட்டுவான், கஷ்டமாய் காட்டுவான். குர்ஆனா எனக்கு முடியுமா, பாடமாக்க முடியுமா? இது அல் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய 3வது பொறுப்பு. அல் குர்ஆனில் ஒரு பகுதியை, சில பகுதியை, முக்கிய சூறாக்களை பாடமாக்குவது 4வது பொறுப்பு இருக்கிறது. அல் குர்ஆனை ஈமான் கொள்கிறோம், அல் குர்ஆன் சரளமாக பிழை இல்லாமல் ஓத முயற்சிக்கிறோம், அது முக்கியமான சூறாக்களை பாடமாக்கி உள்ளத்தை பதிக்க விரும்புகிறோம். அதோடு சேர்த்து வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரகுன் ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லகும் துர்ஹமூன். பாடமாக்கினோம், ஓதினோம், ஈமான் கொண்டோம், போதுமா? பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ், அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வஹாதா இதோ கிதாபுன் அன்ஸல்னாஹு, நாம் இறக்கி வைத்த வேதம். அல்லாஹ் சொல்கிறான், இது நாம் இறக்கி வைத்த வேதம். முபாரக்குன், அது பரக்கத்தானது, பரக்கத்து நிறைந்தது, பிரகாசம் உள்ளது, பரக்கத்து தரக்கூடியது, பரக்கத்து நிறைந்த ஒரு பொக்கிஷம். பரக்கத்து நிறைந்த பொக்கிஷத்தை அப்படி மூடி வைக்கலாமா? 10 லட்சம் ரூபாய் பொறுமதியான அக்தர் வீட்டை மூடி வைத்தா சரியா? மிக பொறுமதியான அத்தர் மனம், அதை மூடி வைத்திருக்கிறோம், சரியா? இது அதை திறந்து உடம்பில் பூசுவோம், மணக்கும், அந்த ஏரியாவுக்கு மறக்கும், கம கம வீசும். அந்த பிரகாசம் வெளிச்சு மூடி வைக்கக்கூடாது, அது திறக்கப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், முபாரக்குன், அது பரக்கத்தான, அதை கண்ணியப்படுத்துவோம், அதை உழுவோடு பிடிப்போம், அழகாக ஓதுவோம், அதை பாடமாக்குவோம், திருத்தமாக. இதையெல்லாம் செய்வதோடு அது பரக்கத்து நிறைந்த வேதம் என்று மட்டும் நம்பி போதுமா? இந்த பரக்கத்து எனக்கு தேவை, என்னோட பிள்ளைக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை, ஊருக்கு தேவை, உலகத்துக்கும் தேவை. எனவே அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு, இதோ நாம் இறக்கி வைத்த இந்த வேதம் முபாரக்குன், அது பரக்கத்தானது. இந்த பரக்கத்தான வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லகும் துர்ஹமூன். ஃபத்தபிஊஹு, அதை பின்பற்றி நடத்தீர்களாக, அது சொன்னதை எடுத்து நடத்தீர்களாக, வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவீர்களாக. வத்தகூ, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்வீர்களாக. அப்படி நடந்தால் லஅல்லகும் துர்ஹமூன, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மனிதர்களாகுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய மாதம் முதலாவது 10, அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், ரஹ்மத்தை கேட்கிறோம். ரஹ்மத்தை தாயா அல்லாஹ், அருளை தா அல்லாஹ் என்று கேட்கிறோமே. இந்த ரஹ்மத்து வருவதற்கான வழி அந்த அல் குர்ஆன் பின்பற்றி நடப்பது என்று இந்த வசனம் சொல்கிறது. அது மாத்திரமின்றி இமாம் தராவீஹ் தொழுகையிலே அல் குர்ஆனை ஓதும் பொழுது நாம் முழுமையான கவனத்தோடு வசனங்களை கேட்க வேண்டும். ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் நன்மை. சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரே ஒரு எழுத்தை ஒருவர் ஓதுகிறாரா, பலஹு ஹஸனத்துன், அவருக்கு ஒரு நன்மை வழங்கப்படும். பல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை 10 மடங்கால் பெருக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அப்படியானால் இமாம் ஓதுகிறாரே ஒரு ஜுஸு, 20 ரக்காத்துக்கு 20 பக்கம் ஓதுகிறார். ஒரு பக்கத்துக்கு 15 வரி, ஒரு வரி 35 எழுத்து. கணக்கு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை நன்மை, எத்தனை லட்சக்கணக்கான நன்மை. அது ரமலானே. சுப்ஹானல்லாஹ். லேசான கணக்கு பார்ப்போம். 15 வரி குர்ஆனில் இருக்கின்ற ஒரு வரியில் சுமார் 33, 35, 37 எழுத்துக்கள் இருக்கும். எண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஜும்ஆ தொழுகை தொடர்ந்து
சராசரி ஒரு 35 என்று கணக்கு பாருங்கள். 35 எழுத்து என்று கணக்கு பார்த்தால் அந்த 15 வரை குர்ஆனில் 525 எழுத்து வரும். அப்படியானால் 10 பக்கங்களுக்கு 5250 எழுத்து வரும். 20 பக்கத்துக்கு 10500 எழுத்து வரும். ஒன்றுக்கு 10 10500 சர 10 பெருக்கி பாருங்கள், 1,05,000 நன்மை வரும். இந்த நன்மை எல்லாம் சைத்தானுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவன் விட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஓதுவார், இவர் தூங்குவார். இவர் ஓதுவார், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஒரு வகையான கஷ்டம், ஏதோ ஒன்று உணர்வு, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை. அப்படியே ஒரு சலாமை முடிப்பார், பள்ளி வெளியேறுவார். 2 சலாமை தொழுவார், அடுத்த பக்கமாக வெளியேறுவார். ஒரு 3 சலாத்தை முடிப்பார், அவர் வெளியேறுவார். 4 சப்பிலே ஆரம்பித்து கடைசியில் 1.5 சப்பு நீங்கும். கடைசி வித்திற்கு பழைய 4 சப்பு வரும். இந்த நிலை எல்லாருக்கும் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கட்டும். அல் குர்ஆனை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இதுவும் அல் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு என்று வசனம் சொல்கிறார். அல் குர்ஆன் ஓதப்பட்டால் காதாட்டி கேட்பீர்களாக, கவனமாக கேட்பீர்களாக, வாஞ்சித்து வாயை மூடி கேட்பீர்களாக. லஅல்லகும் துர்ஹமூன, உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருள் கிடைக்கும். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. அல் குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கவனமாக கேளுங்கள், வாஞ்சித்து வாய் மூடி கேளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன, ரஹ்மத்து கிடைக்கும். ரமதான் மாதத்தினுடைய முதலாவது 10 இருக்கிறோம். ரஹ்மத்தை அடிக்கடி கேட்கிறோம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். துஆவை கேட்பதோடு ரஹ்மத்தை அடைவதற்கு அல் குர்ஆன் கேட்பது ஒரு வழி, அந்த அல் குர்ஆன் பின்பற்றி நடப்பதும் இன்னும் ஒரு வழி. இனி இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அல் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய, அதுதான் தப்லீகுஹு. அதை முஸ்லிம் அல்லாத மனிதர்களுக்கும் அந்த அல் குர்ஆனுடைய சிறப்புகளையும் அதனுடைய மூஜித அற்புதங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் அடுத்தவருக்கும் சொல்ல வேண்டும். இது நம்முடைய பொறுப்பு. இப்படி ரமதானுடைய மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே நமக்கென்று இருக்கின்ற பொறுப்புகள் நிறைவேற்றுவோம். கடைசியாக செய்திருக்கிறேன், அதுதான் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பவர்கள் 2 வகையான மனிதர்கள் இருப்பார்கள். சில மனிதர்கள் நோன்பு நோட்பார்கள், உடம்பு நோன்பு நோட்பதோடு உறுப்புகளும் நோன்பு நோக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நோன்பாளிகளை அவர் விரும்புகிறார். நோன்பு நோக்கிருப்பார், கண்ணும் பக்குவமாகும், காது பக்குவமாகும், நாவு பக்குவமாகும், கை கால்கள் பக்குவமாகும், உன் உடம்பையும் பக்குவப்படுத்துவார். நான் நோன்பாளி. ஒரு இபாதத் செய்து கொண்டிருக்கிற தொழுகைக்கு தக்பீர் கட்டிய ஒருவர் தலாம் கொடுக்கும் வரையில் ஒரு இபாதத்தில் இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். இதே போல சஹர் முடிந்து நோன்பு திறக்கும் நேரம் வரும் வரையில் தொழுகை போன்ற ஒரு இபாதத். அது வித்தியாசம் என்ன? பேசலாம், நடக்கலாம், அவ்வளவுதான். தொழுகை பேச முடியாது, சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. வித்தியாசம் என்ன? இதற்கு சில சட்டம், அதுக்கு சில சட்டம். தொழுகைக்குள்ள சட்டம் வேறு. நோன்பு என்ற இபாதத்துக்கு நோன்பை முடிக்காத காரியங்கள் அவர் செய்யாமல் இருப்பார், இவ்வளவுதான். என்றாலும் அது இபாதத், பூர்த்தியான இபாதத். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நன்மை வழங்கப்படுகிறது. எப்படி தொழுகைக்கு தக்பீர் கட்டிய ஒரு 5 நிமிஷத்திலே, ஒரு 10 நிமிஷத்திலே, ஒரு அரை மணிக்காலத்திலே ஒவ்வொரு செகண்டும் இவருக்கு நன்மை வழங்கப்படுமோ, நோன்பு நோட்டு ஒரு 13 மணித்தியாலம், 13 அரை மணித்தியாலம், 14 மணித்தியாலம் நோன்பாளியாக இருந்தால் அந்த ஒவ்வொரு செகண்டும் நன்மை வழங்கப்படும். இவர் தூங்கினார், அவருக்கும் நன்மை. எழுப்பினார், இவருக்கும் நன்மை. வியாபாரம் பண்ண அவருக்கும் நன்மை. குர்ஆன் ஓதுகிறார், இவருக்கும் நன்மை. அல்லாஹ் தஆலா கஞ்சன் அல்ல, அள்ளி கொடுப்பான். ஆனால் நாம் அள்ளி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக இன்னும் சில நோன்பு நோக்கம் எப்படி தெரியுமா? வெறும் பசியும் தாகமும் மட்டும் இருக்கும். அவர்களுக்கு அந்த உடம்பில் இருக்கின்ற கண்ணோ காதோ நாவோ உறுப்புகள் நோன்பு நோக்காது சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நோன்பாளியின் நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட நோன்பை அல்லாஹ் கவனிப்பதில்லை. அது ஒரு பொறுமதி இல்லாத நோன்பு. மல்லம் யதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மனிதன் நோன்பு நோற்று கெட்ட வார்த்தைகள் கடைப்பதை அவர் விடவும் இல்லை, கெட்ட செயல்கள் ஈடுபடுவதை விடும் தவிர்த்து கொள்ளவும் இல்லை. வெறும் பசி மட்டும், வெறும் தாகம் மட்டும் வளமையாக பேசுகின்ற புறத்தை கதைக்கிறார்.
அடுத்தவரை பற்றி பேசுகிறார், பொய் பேசுகிறார், மோசடி செய்கிறார், மாறுபாடு செய்கிறார். காதினால் கெட்ட மியூசிக்குகளையும் உள்ள படங்களை பார்க்கிறார், நாடகங்களை பார்க்கிறார். அதற்குள் காதுக்குள் ஹெட்செட்டை போட்டு அடுத்தவர் கேட்காம இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்படி தானாக ரகசியமாக பாவம் செய்வார், பரகசியமாக பாவம் செய்து கொண்டிருப்பார். படைகளில்லா இப்படிப்பட்ட நோன்பாளியின் நோன்பு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி, அப்படிப்பட்ட நோன்பாளிகள் நாம் இருக்கக்கூடாது. மாறாக நாம் நோக்கின்ற நோன்பு பசியோடும் தாகத்தோடும் இருப்போம். கண்ணும் காதும் நாவும் உறுப்புகளும் நோன்பு நோக்கட்டும். எனவே அப்படிப்பட்ட நோன்பாளிகளாக ஆகுவோம். எனவே குத்பா பிரசங்கத்தில் 2 விஷயங்கள் மையமாக சொல்லப்பட்டன. முதலாவது விஷயத்திலே அல் குர்ஆனுக்கும் நோன்புக்கும் தொடர்பு இருக்கிறது. ரமதானுடைய மாதம் என்பது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். எனவே அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே அல் குர்ஆனோடு தொடர்பை கூட்டுவோடு சொல்லப்பட்டது. அந்த தொடர்பை எப்படி கூட்டுவது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக 6 விஷயங்கள் சொல்லப்பட்டது. 1, ஈமான் கொள்ளுவது. 2வது, சரளமாக பிழையில்லாமல் முறையாக தஜ்வீத்படி ஓதுவது. 3வது, முக்கியமான சூறாக்களை, லேசான சூறாக்களை பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் பாடமாக்குவது. 4வது, அல் குர்ஆன் ஓதப்படும் பொழுது கவனமாக காது தாழ்த்தி ஒரே சிந்தனையில் கேட்பது. 5வது, அந்த அல் குர்ஆனில் இருக்கின்ற விஷயங்களை பின்பற்றி நடப்பது. 6வது, இந்த அல் குர்ஆனில் இருக்கின்ற விஷயங்களை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தப்லீக் செய்வது. இன்னும் ஒன்றும் இருக்கிறது. அல் குர்ஆனை விளங்குவது, அதற்காக முயற்சிப்பது, அதற்காக நேரம் ஒதுக்குவது, அதற்காக செலவழிப்பது, அதற்காக மதில் உட்கார்வது என்று இன்னும் பல இருக்கின்றன. இது அல் குர்ஆனுக்கு நாம் செய்த பொறுப்புகள் என்று சுருக்கமாக ஞாபகப்படுத்தப்பட்டு, நோன்பாளிகள் 2 வகை. சிலர் நோன்பு நோட்பாளர்கள் வெறும் பசியின் தாகம் மட்டும்தான் இருக்கும், உறுப்புகள் நோன்பு நோக்காது. இன்னும் சில நோன்பு நோட்பார்கள் உறுப்புகளும் நோன்பு நோக்கும். அந்த உறுப்புகளும் நோன்பு நோட்ட நோன்பாளிகள் சிறந்தவர்கள். அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவை. எவருடைய நோன்பின் மூலமாக கண், காது, நாவு, உறுப்புகள் காப்பாற்றப்படவில்லையோ அப்படிப்பட்ட நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி, அப்படிப்பட்ட நோன்பாளியாக நாம் இருக்கக்கூடாது சொல்லப்பட்டது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்வானாக. அவர்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. ரமதானுடைய மாதம் அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அதிலும் ஆரம்ப பகுதி அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நடுப்பகுதி இருக்கிறது, கடைசி 10 இருக்கிறது யா அல்லாஹ். முழுமையான ரமலான் தந்தருவாயாக. குறிப்பாக கடைசி 10 வருகின்ற லைலத்துல் கத்ரை எங்களுக்கு தந்தருவாயாக. ரப்பே, எங்களோடு வாழ்ந்த, எங்களோடு இருந்த, எங்களோடு தராவீஹ் தொழுத, எங்களோடு கியாமுல் லைலில் ஈடுபட்ட, எங்களோடு பெருநாள் கொண்டாடிய பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் எங்களை விட்டும் பிரிந்து மண்ணறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். மண்ணுக்குள்ளே அடக்கப்பட்டு விடார்கள் யா அல்லாஹ். எங்களை மண்ணுக்கு மேல் வாழ வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த மண்ணுக்கு மேல் நோன்பு நோக்கும் சந்தர்ப்பம் தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். இன்னும் ஒரு ரமதானை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். எனவே எங்களுக்கு அந்த ரமதானை முழுமையாக ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருவாயா. யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து மண்ணறைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனைகளுடைய கபரையும் வெளிச்சமாக்குவாயா. சொர்க்கத்தின் பூங்கவரமாக்குவாயா. சொர்க்கத்தின் இன்பங்களை கொடுத்தருவாயாக. சொர்க்கத்தினுடைய சந்தோஷங்களை கொடுத்தருவாயாக. அதே மன்னரையும் எங்களுக்கும் சந்தோஷம் தருவாயாக. யா அல்லாஹ், எனது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وأصحابه ما اتصلت عين بنما أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أوصيكم ونفسي